அழாதே என்கீரையா, இறங்கி வந்து அழாதே என்கீரையா. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்திலே என்னையோ தேடி வந்து தேடின தெய்வமே, தேடின இயேசுவே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை பற்றி கொள்ளுங்க. ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமா இருக்குது. ஏன் தெரியுமா? நான் தன்னந்தனியா மருத்துவமனையில ராயப்பேட்டை பக்கத்துல தான் ராயப்பேட்டை மருத்துவமனையில என் ஜீவனுக்காக போராடி கொண்டிருந்தேன். அப்போது என் மனைவி சொன்னாங்க, அப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கப்பான்ட்டு எட்டி மார் மீது வைத்து ஒதுத்தேன். என் மனைவி 3 கரணம் அடித்து பிறண்டு விழுந்த போது என் நெற்றியில் வரும் வேர்வையை தொடைத்து, அப்பா ஏன்பா இந்த மாதிரி, ஏசப்பா தம்பா உனக்கு ஜீவனை தருவார். எனக்கு வயிற்று வலி வரும், வயிற்று வலி வரும்போது என்னால முடியாது, உருளுவேன், பெண்ணுவேன், மது போதைக்கு அடிமையாயிருந்த நானு. பக்கத்துல தாங்க இருக்கிறேன். இதே பிள்ளையார் கோயில் தோட்டம் தான். இப்ப அந்த பிள்ளையார் கோயில் தோட்டமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் இடிச்சு நிறுவிட்டாங்க. நான் இப்ப சித்தாலப்பாக்க பகுதியில் இருக்கிறேன். அங்கிருந்து அங்க வந்துக்கிறேன் ஊழியம் செய்ய. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ சிருஷ்டிக்க லோகாதிபதியா இருக்கிற நியாயாதிபதி. நான் மருத்துவமனையில கத்துன, கதறின, புலமுன, அழுத, யாருமே இல்லையா என்று கத்தும் போது என் அருள்நாதர் இயேசு என் வலது புறத்தில் நின்று படிக்கட்டல, மகனே நான் இருக்கிற உன்னோடு என்று சொன்னார். மருத்துவரிடம் அழைத்து போனார்கள். என்ன அந்த மருத்துவர் சொன்னார், இவருக்கு 2 கிட்னியை போயிடுச்சு, இவருக்கு 2 லிவர்லாம் போயிடுச்சு, இவர் குடிச்சு எல்லாத்தையும் கெடுத்து நாசமாகிட்டார். இவருக்கு 3 நாள் டைம் விட்டாங்க. 3 நாள் இவர் மறித்திடுவார், இவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அழைத்து போகும் நேரத்தில் தான் என் அருள்நாதர் இயேசு எல்லா ஸ்கேனையும் எடுத்தேன். என் மனைவி சொன்னாங்க, அப்பா நீ சோத்திரமான்னு சொல்லுவாங்க. அப்ப கூட என் மனைவி அடிச்சுங்க. நான் அடிச்சேன் என் மனைவிய. என் மனைவி சொன்னாங்க, ஏன்பா நீ கொஞ்சம் கோவப்படாதப்பா, ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார். அந்த ஆண்டவர் இருந்தா எனக்கு சுகம் தருவார்ல அப்படின்னு சொல்லி அழுது என் மனைவி அடிக்கும் போது என் மனைவி சொன்னாங்க, அவர் நல்லவர்ப்பா, அவரை கூப்பிடு. என் மனைவி எத்தனையோ முறை நான் அடிச்சு பல போதைக்கு நான் அடிமையா இருந்தேன். மாத்திரை போடுவேன், ஊசி போடுவேன், கெஞ்சா அடிப்பேன், குடிப்பேன், எந்த சருக்கு எங்க வித்தாலும் அங்க தேடி ஓடுவேன். அப்படி இருந்த நான் ஒரு பெண் மாதமானால் எப்படி இருக்கும் வயிறு? அதே நிலையில இருந்தது. எனக்கு இவ்வளவு தொலைவு இருந்தது வயிறு. வயிற்று வலியில கத்துன, கதறின, யாருமே வரல, யாருமே வரல. அப்புறம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். டாக்டர்கிட்ட கொடுக்கும் போது டாக்டர் சொன்னாரு, ஏம்பா நீங்க எதுவும் கஷ்டப்படாதம்மா, நீங்க மாமா நீங்க தனியா கூட்டுமே. என் மனைவி கிட்ட சொன்னாங்க. என் மனைவி சொன்னாங்க, அவர் இறந்துருவாரு, நீங்க அவரை கூட்டு போயிடுங்க அப்படின்ட்டு என் மனைவி கிட்ட சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்தது. என் மனைவி சொன்னாங்க, ஏசப்பா இருக்கிறாருங்க, நீ கட்டின மஞ்ச கயிறு நிலைத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது என் மனைவியை பார்த்து சொன்னேன், அம்மா ஏமா அழுது புலம்புற, எனக்கு தான் டேட்டு கொடுத்துட்டாங்களம்மா, நான் செத்துருவேங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சாவ மாட்டீங்க, நீங்க நிச்சயமா இருப்பீங்க, நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. இதே மந்தவெளி பகுதியில இதே மாதிரி பாடிக்கொண்டு வரும்போது அநேக சகோதரிகளை அடித்திருக்கிற, அநேக ஊழியக்காரர்களை அடித்திருக்கிற, அநேக பேங்குகளை அடித்து கிழித்திருக்கிற இதே மந்தவெளி பகுதியில தான் என் வீடு. நான் அடிச்சு கீழ்க்கும் போது அதுல வயதான ஒரு பெரியவர் பார்த்து சொன்னார். அந்த பெரியவர், டேய் நீ ஊருக்கு ரவுடியா இருக்கலாம், நீ ஊருக்கு தாதானா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் தெரு தெருவா இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நீ இயேசு நல்லவர்னு சொல்லுவ அப்படின்னு சொன்னார். அந்த பெரியவர் யாருமே இல்லைங்க, என் அருள்நாதர் இயேசு. அந்த பெரியவர் யாருமே இல்ல, இயேசு சாமி எனக்கு வந்து சொல்ல. அப்போ நான் எடுத்துக்கல. மறுநாள் காலையில 7ஆம் நம்பர் டாக்டர் போய் பாருன்னு சொன்னாங்க. 5ஆம் நம்பர் டாக்டர் போய் பார்த்துட்டு பிறகு 7ஆம் நம்பர் டாக்டர் போங்க மறுநாள் பாருங்க. என் மனைவி அன்னைக்குல இருந்து 3 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இரவும் பகலும் அழுது ஜெபித்தா. ஜெபிக்கிற வேலையில டாக்டர் கிட்ட வாங்க போலாம், காலையில மணி 10 ஆயிடுச்சு, டாக்டர் வந்திருப்பாருங்க, இன்னைக்கு வேலைக்கிழமை பெரிய டாக்டர் வந்திருப்பாரு, வாங்க போலான்னு சொல்லி கூட்டு போனாங்க. கூட்டு போகும்போது அந்த இடத்துல அதிசயம் நடந்ததுங்க. மீகா 7:15 சொல்றார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
என் மனைவி சொன்னாங்க. என் மனைவி சொல்லும் போது, ஏமா அங்கெல்லாம் என்னை இழுத்துட்டு போற, என்னால முடியலம்மா, நடக்க கூட முடியலம்மா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புற வேலையில அந்த மருத்துவர் பார்த்து சொன்னார், இவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே நார்மலா இருக்குது, இது என்னங்க மிராக்கிள் இது அப்படின்னு சொன்னாங்க. நான் வணங்க இயேசு சாமி ரொம்ப நல்லவர் என்று என் மனைவி அல்லேலூயா என்று சொன்னான். என் மனைவி அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்க மத்தியில் நின்று சாட்சியா சொல்றேன்னா, என் ஆண்டவர் போட்ட பிச்சை இன்னைக்கு நான் ஜீவனோடு உங்க மத்தியில் நின்று சாட்சி சொல்லுகிறேன். காரணம், என் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன, இதே பகுதியில தான் இருக்கிறேன். ஆனா எப்படி இருந்தேன், ஒரு நேரத்தில் காட்டு மிராண்டித்தனமா இருந்தேன். பார்ப்பவர்களை அடிப்பேன், பார்ப்பவர்களை வெட்டுவேன். எனக்கு எல்லாருமே எனக்கு தெரிந்தாலும் ஆனா இயேசுவை தெரியாம இருந்ததுங்க. நான் இயேசப்பாவை தெரியாம இருந்துட்டேன். அந்த இயேசு அன்னைக்கு என் வாழ்க்கையில வந்தார், அதிசயங்களை செய்தார். என் மனைவி சங்கீதம் 9:10 சொல்றாங்க, என் மனைவி சொன்னாங்க, கர்த்தரை தேடுபவர்களே அவர் கைவிடுவதில்லை என்று சொன்னாங்க. என் மனைவி சொன்ன அந்த வேத வசனத்தின் வாக்குத்தத்தம் இன்றைக்கே என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருது. சங்கீதம் 37:4 சொன்னார், உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் உனக்கு அருள செய்வேன் என்று சொன்னார். என் ஆண்டவர் என் மனைவி ஜெபத்தை கேட்டார், எனக்கு ஜெயத்தை தந்தார். உங்க மத்தியில நிக்கிற ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவருங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அவருடைய வருகை சமீபமா இருக்குது. மனம் திரும்புங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதே நாளுக்கு நாள் வந்து இங்க கத்திட்டு போறாங்க, சொல்லிட்டு போறாங்க, நீங்க நினைக்கலாம். இயேசு அப்படி இல்லைங்க. இதே மாதிரி பணத்தை போட்டு நான் எப்படி கத்துறேனோ அதே மாதிரி பணம் போட்டு காட்டுவார். நான் இயேசுடைய பிள்ளைன்னு சொன்னா கூட உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்பவே மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.